வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் எங்கே ஆரம்பிக்கும்னா அவங்க வாழக்கூடிய வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு புதுசாக ஒரு காரியம் துவங்குறது அப்படின்னா வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் ஒரு காரியத்தை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த காரியத்துக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே உங்களால் செய்ய முடியும். அப்போது ஒரு மனிதருக்கு வீட்டில் நல்ல ஒரு அமைதியான சூழல் இருந்தால் மட்டும்தான் வெளி உலகத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்ட முடியும். அதாவது சின்ன வயதிலிருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள்லேருந்தும் வயதானவர்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வரைக்குமே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே வீடு உங்களுக்கு அமைதியை கொடுத்தா மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பு வெளியில் இறங்கி நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். அப்போ அந்த வீட்டில் என்ன ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், உங்களை விட சிறியவர்கள் எல்லாருமே ஒரு அமைதியான சூழலில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த அமைதி கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி அமைதியான சூழல் நடக்கும் அப்படின்னா, அவங்கவுங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் சரிவர தினசரி எந்த தடையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா யாரும் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது இப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்னா அவங்க கோபம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தும். அப்போ எல்லாத்துக்குமே அந்த வீட்டில் ஒரு மன அமைதி இல்லாமல் போகும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதனால் அந்த நாள் அடுத்தடுத்த நாளுக்கு எல்லாருமே என்னென்ன பிளான் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறத நிம்மதி இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஒரு மிஸ்டேக்கு, அதாவது ஒருத்தங்களுக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் தடைப்பட்டாலே எல்லாத்துக்குமே பிரச்சனைகளும் உருவாகுது. இப்போ எல்லாத்துக்குமே தடைப்பட்டு போச்சுன்னா அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்கள். எந்த காரியமும் அவங்கவுங்க நினைக்கிறது. இப்போ வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையேங்கிற அவங்க காரியம் நடக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டுருப்பாங்க. அதே போல் பிள்ளைகளும் சரி, இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டுருப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் ப்ரமோஷன் கிடைக்கலையே ஏங்கிட்டுருப்பாங்க. இதை விட சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் குழந்தைகள் சரி வேறு படிக்கலை, இல்லை உடல் ஆரோக்கியங்கள் இல்லை அப்படின்ட்டு இருக்கும். இல்லை அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்காங்க. அதனால் இந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய சூழல் எதுவுமே இல்லை. அவங்கவுங்களுக்கு அந்த வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு மாதிரி தடைப்பட்டுரும். இல்லை வீட்டில் யாருக்காவது ஒரு தீராத நோய் இருந்ததுன்னா அந்த செலவுக்காக அவங்க பணம் திரட்டுறது, அதுக்கப்புறம் கடன் வாங்குறது அதுவும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சில வீட்லையெல்லாம் முட்டாள்தனமாக கடன் வாங்குவாங்க. எப்படி பணம் வாங்கினேன், எப்படி செலவாச்சு, அதுக்கு கணக்கே காட்ட தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரியும் அவங்கவுங்க வீட்டில் கடன் வாங்குறவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டியவங்களும் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் வீட்டில் ஒவ்வொருத்தவங்க காரியங்களும் நடக்காமல் ஸ்டாப் ஆனாலே அங்கே பிரச்சனைகளை உருவாக்கிடும். அப்போ அந்த வீட்டை சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் பரம்பரையாகவே கேரள மாந்திரிகம் பண்ணிட்டு வரங்காட்டி எங்கள் தாத்தாக்கள் முதல் கொண்டு இப்போ நானுமே வீட்டு எந்திரம் அப்படின்னு நாங்கள் சிவனோட எந்திரத்தில் பண்ணி கொடுப்போம். இந்த வீட்டு எந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் வச்சால் மட்டும்தான் இப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவங்கவுங்க காரியங்கள் நினச்ச மாதிரி நடந்துகிட்டே வரும். அதை எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்தந்த பவருக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டு எந்திரம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ லோ பவர் இருக்குது, மீடியம் பவர் இருக்குது, ஹை பவர் எல்லாமே இருக்குது. இப்போ ஏதோ ஒரு பவரில் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அந்த பவரில் உங்களுக்கு அந்த வேலைகள்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். மொத்தமாக இந்த எந்திரம் 4 வருஷம் செயல்படும். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த எந்திரம் வாங்கி வைக்கணும். இல்லைன்னா பழைய நிலமையில தான் அது போகும். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய எந்திரம்ங்கிறது 4 வருஷம் வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பவர் முடிஞ்சிடும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டுங்கிற மாதிரி தான் ஒரு எந்திரத்துக்கும் எப்போவுமே எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இன்னும் நான் இங்கே வாங்கக்கூடிய காலச்சக்கர முறையில் நான் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த எந்திரமானது 4 வருஷத்துக்கு செயல்படும். ஒவ்வொரு 4 வருஷமும் கழிஞ்சு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி தான் போகும். அப்போ இந்த எந்திரங்கள் வச்சதும் அந்தந்த பவருக்கு தகுந்த மாதிரி வச்சதும் அந்தந்த நாளுக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கிறத நல்லாவே உணர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடக்கும். அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் எந்த ஒரு எதிரிகள் இருந்தாலும் நுழைய முடியாது. கெட்ட சக்திகள் வீட்டில் இருந்ததுன்னா ஓடிடும். ஃபுல்லாக அதனால் உட்காரவே முடியாது. அப்போது வீட்டில் யாருக்காவது பேய் பிடித்திருந்தாலும்
அவங்களுக்கு அந்த கனவுல வந்து இண்டிகேஷன் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கு பரிகாரத்தை நாங்கள் கொடுத்துருவோம். அந்த பரிகாரம் மூலிமா அந்த உடம்புல இருக்கக்கூடிய பேயை வந்து விரட்ட முடியும். நீங்கள் இங்கே அலுவலகத்துக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு வரணுங்கிற அவசியம் பேய் பிடித்தவர்களுக்கு கிடையாது. நான் ஆன்லைன் மூலிமா ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து பரிகாரம் சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தபடியே வீட்டில் இருந்தபடியே பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நபருக்கு பிடித்த பேய் கண்டிப்பாக போகும். இதெல்லாமே வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் பேய், ஒரு குடும்பத்தில் இருக்கும். ஒவ்வொரு சில குடும்பத்தில் பேய் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அதனால் பேய் பிடிக்காதவங்க அப்படின்ட்டு உலகத்தில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியும் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த எந்திரங்கள் வச்சாதான் இந்த பேய்ங்கிற இண்டிகேஷன் தெரிஞ்சு நீங்கள் இங்கே வராமலே அவங்களுக்கு தனியாக நாங்கள் பரிகாரம் சொல்லிவிட்டு நீங்கள் ஓட்டி விடலாம் நான் சொல்கிற முறையில். இப்போ எந்திரங்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மெமரிஸ் தான். ஒரு விஷயத்தை வந்து நம்ம பதிவு பண்ணி எழுதி வைக்கிறதா வந்து இந்த தகடு. இப்போ செம்பு தகடில் தான் வந்து எந்திரங்கள் எழுத முடியும். அப்போது இந்த செம்பு தகடில் வந்து ஒரு பதிவை வந்து நம்ம எழுதிடுவோம். அந்த பதிவுங்கிறது இப்போ நாங்கள் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய எந்திரத்தில் சிவனுடைய சக்கரம்னு போட்டு கொடுக்கும்போது அந்த சக்கரமானது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அவங்கவுங்க காரியங்கள் அவங்கவுங்களுக்கு எப்பப்போ என்னென்ன கடவுள் கை கொடுக்கணுமோ அப்பப்போ அந்தந்த கடவுள் வந்து கை கொடுக்கும். அந்த மாதிரி எந்த விஷயங்களும் தடைப்படாமல் எல்லாத்தோட மனசையும் வந்து சந்தோஷமாக வச்சுருக்கும். நிறைய சுப காரியங்களுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து தினமும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா பணவரவையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கடன் இருந்தால் கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கும். சிவனுடைய சக்கரம் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் வந்து உங்களுக்கு ஃபுல் 100% வேலை பார்க்கும். முழுமையாக 4 வருஷங்களுக்கு. இந்த எந்திரம் இந்த வீட்டு எந்திரம் போலவே தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தொழில் இயந்திரம் இருக்குது. அப்போ அந்த தொழில் இயந்திரம் அப்படிங்கிறதும் வந்து தொழில் பிரச்சனைகள், தொழில் இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த தொழிலுக்குண்டான சிவன் எந்திரத்தை நாங்கள் வந்து போட்டு கொடுப்போம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எந்திரங்கள் தாயத்து இருக்குது. இந்த தாயத்து பொறுத்த வரைக்கும் 6 மாதம் செயல்படும். நீங்கள் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வாங்குறீங்க அப்படின்னா தாயத்து வந்து 6 மாதம் செயல்படும். தாயத்துனால மெயினாக என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா மனப்பதட்டத்தை வந்து உருவாக்காது, குறைச்சிரும். இப்போ ஒவ்வொரு நாள் வந்து ஒரு படப்படப்பாகவே இருப்பாங்க, அந்த நாளை ஓட்டுவாங்க. ஒவ்வொரு நாளையும் அந்த பதட்டம் இல்லாமல் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் சரி என்ன இன்றைக்கி நடக்க போகுதுன்னு தெளிவாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் அந்த நாளை வந்து கரெக்டாக தெளிவாக செயல்படுத்திக்குவாங்க. அப்போ அந்த பதட்டம்னு ஒன்று குறையும் போது நல்ல ஒரு பசி எடுக்கும், நல்ல ஒரு தூக்கம் வரும். அப்போ புதுசான விஷயங்களை எல்லாமே வந்து உங்களால் சாதிக்க முடியும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கும் சரி. அதே சமயத்தில் இந்த நோய்பட்டவங்க, அதே சமயத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு நிறையா, இந்த திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, இதெல்லாமே வந்து வீடு சரியில்லைன்னா கண்டிப்பாக யாராவதுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அது இந்த காலத்தில் வந்து ரோடு ஹைவேஸ் நிறையா இருக்குது. அந்த ஹைவேஸில் வந்துட்டு வீட்டோட டென்ஷனில் தான் நிறையா பேர் வந்து ரோட்டில் வண்டி ஓட்டுவாங்க. வீட்டு டென்ஷன், அதாவது ஒர்க் டென்ஷன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் அடுத்தது. ஒர்க் டென்ஷன் வர்றதுக்கு காரணமே வந்து வீட்டு டென்ஷன் தான். வீட்லேயும் டென்ஷன், ஒர்க்லேயும் டென்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். எல்லா பக்கமும் டென்ஷன் ஆகிட்டாலே அவ்வளோதான். அப்போது அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப சகஜமாக ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் சாதாரணமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த திடீர்னு வர ஆக்சிடெண்ட்டுக்கு, திடீர்னு செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு லட்சக்கணக்கில், இதெல்லாமே வந்து நீங்கள் இதை வீட்டு இயந்திரம் வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அது சாத்தியப்படாது. உங்கள் செலவுக்கு கேரண்டியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனாவசியமான செலவை எதையுமே கொடுக்காது. இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு தகுந்த கரெக்டான டாக்டரை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை மேற்கொண்டு அதை எப்படி க்யூர் பண்ணுமோ குறைஞ்ச செலவில் பண்ணி கொடுத்துருமே தவிர்த்து இந்த எக்ஸ்ட்ரா செலவு மேலே செலவு, இந்த டாக்டரை பார்க்குறது அடுத்த டாக்டரை பார்க்குறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த வீட்டு இயந்திரங்கிறது செய்யாது. தாயத்தே அந்த மாதிரி இதுதான். தாயத்துங்கிறது நல்லவங்களோட மட்டுமே, உங்களுக்கு சாதகமான நபர்களோட மட்டுமே பேச வைக்கும். உங்களுக்கு எதிரியாக உங்களை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறவங்கள வந்து மைண்டை மாற்றி விட்டுரும். அது வந்து தாயத்தோட பவர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் கூடவே தாயத்தை வச்சுருக்கும் போது அது 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கட்ட வேண்டியது. இப்போ அன்டைமில் நீங்கள் வந்து நைட்டு நேரத்தில் எல்லாம்
ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக இந்த தாயத்து தான் உங்களுக்கு உதவும். இப்போ நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போது உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல். இப்போது என்னால் ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்போவுமே வந்து தர முடியாது. ஏன்னா எனக்கு இடையில சில வேலைகள் பூஜைகள் சார்ந்தும் இருக்கும், நிறையா இருக்குங்காட்டி என்னால் தெளிவான வீடியோஸ் எல்லாமே வந்து தினசரி கொடுக்கறதுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கும் நாங்கள் பண்ணக்கூடிய பூஜைகள் முறைகளுக்கும் நேரத்தை ஒதுக்கணும். அதுபோக உங்களுக்கு என்ன புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்பப்போ. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் புக் பண்ணி வாங்கிறதுனா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். உடனே நீங்கள் பேசுனீங்க, எனக்கு நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்றலாம் வந்துட்டு ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்து கேட்குறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த கால்ஸ் எல்லாமே கட் ஆகத்தான் செய்யும். அதுக்கு ரிப்ளை வரவே வராது. நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எந்த பவரில் வாங்கிக்கிறீங்க, வீட்டு இயந்திரம், தொழில் இயந்திரம், தாயத்து, இந்த 3மே வந்து நீங்கள் கேட்டு வாங்குங்க. இன்னும் இந்த மாந்திரீகங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ரொம்ப சாதாரணமாக கஷ்டங்களும் தினசரி எல்லா ஃபேமிலிஸும், அதாவது ஏழை முதல் கொண்டு பணக்காரங்க முதல் கொண்டும் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நிம்மதிங்கிறது தான் இல்லை. பட் எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் இதை பற்றி எலாபரேட் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது பூஜை சார்ந்து. அதனால் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமெல்லாம் ஒதுக்கிட்டு இதுக்குன்னு உங்களுக்கு புரியறதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸை ஒன்று போட்டாலும் உருப்படியாக நல்லா தான் போடணும்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு டைம் எடுத்தாலும் போட்டுட்ருக்கேன். அப்போது நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்து அதுக்கப்புறம் கால் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா நீங்கள் இதை வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. எனக்கு கால் பண்ணி எனக்கு நம்பிக்கை வர மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றலாம் நீங்கள் கேட்டால் நாங்கள் வந்து உங்களை வந்து கெஞ்ச போகிறது கிடையாது. அதாவது இந்த தாயத்தை வாங்குங்க, எந்திரம் வாங்குங்க, அந்த எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு கஷ்டம்னா வந்து வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே வந்து நாங்கள் சொல்கிறதில்ல. பட் நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய பவர் வந்து இருக்குது, கஷ்டப்படாதீங்க. பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் சமமாக தான் சொல்கிறேன். கஷ்டப்படாதீங்க, வந்து வாங்கிக்கோங்க, நிம்மதியாக இருங்க. நன்றி.